அதாவது வந்து தவேகா தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பரப்புரை நடத்துகிற இடம் கரூரில் ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒன்று நடந்திருக்கு. அது நடக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அதை டிவியில் பார்க்கும்போது பதறிச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உயிர் 41 உயிரில் வந்து குழந்தைங்க நிறையா இறந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டவுடனே பதறுது. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு, பாவம் மனசே கேட்கல. எப்படியாவது டிஸ்சார்ஜ் ஆன மறுநாள் போயே ஆகணும் அப்படின்றது என்னுடைய இதாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு டிஸ்சார்ஜ் ஆனேன். டிஸ்சார்ஜ் ஆன கையோட இன்னைக்கு காலையில் கிளம்பி இங்கே வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்த பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குழந்தை ஒன்று இறந்துருச்சு. இந்த நிகழ்வு நடந்த பக்கத்துலேயே இறந்துருக்கு. அவங்க ஃபேமிலியை சந்தித்தேன். அவங்க ஃபேமிலியை சந்தித்து இன்னும் நிறைய பேர் சந்திக்க இருக்கிறேன். இந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது பேசவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட நான் ஏன் வந்தேன்னா, ஃபஸ்ட்டு மக்கள் அதை தாண்டி வந்து உயிர் 41 உயிர் போயிருக்கு. இதையும் தாண்டி ஒரு பக்கம் யோசிக்கணும். ஏன்னா இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்ன மனவேதனை இருக்கோ அதே மனவேதனை தான் வந்து கிட்டத்தட்ட தவேகா தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கும் இருக்கும். ஏன்னா இந்த 2 நாளாக அவர் என்ன மன உளைச்சல் இருக்காருன்னு நல்லாவே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, கரூர் மக்கள் மேலே நான் வச்சிருக்கிற மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். ஏன்னா ஷூட்டிங்கு நிறையா வாட்டி வந்திருக்கேங்க, அது ஒன்று. இங்கே எனக்கு நிறையா நண்பர்கள் இருக்காங்க. இதை தாண்டி முக்கியமான விஷயம் அப்படின்னா, நான் பகிரங்கமாக சொல்கிறேன், யாருக்கும் நான் பயப்படல, எதுவும் பண்ணல. என்னுடைய தலைவருக்கும் தளபதிக்காகவும் என் நண்பனுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கிறதே. இப்போ அதாவது ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் இப்படி நடக்கும்னு அவரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். வந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவருக்கே பெரிய ஷாக்காக இருக்கும். அந்த ஆத்மா எல்லாமே சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கேள்விகள் இருக்கா? மதுரை மாநாடு நடக்கும்போது வந்து கொடிக்கம்பம் விழுந்து விபத்து ஏற்பட்டது. அப்போது கூட பெரும் அசம்பாவிதம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு, அதிர்ஷ்டமா தவிர்க்கப்பட்டது. இது போன்று கூட்டம் நடத்தும் போது தவேகாவினர் வந்து முறையா அதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்யணும்னு சொல்லி ஒரு வீடியோ கூட இருக்கு. இப்போ இது போன்ற விபத்து நடந்துருக்கு, என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப தலைவருக்கு எல்லாமே தெரியும்ன்றது தெரியாது, 100% தெரியாது. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் படிப்படியா இப்ப இந்த சம்பவம் கூட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்க தலைவர் விடுங்க, இந்த 2ஆம் கட்டமா இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையா இருக்காங்கன்னு தான் என்னோட கேள்வி. அவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்துருக்காங்க, இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, இந்த இடத்த வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட்டு நான் என்ன கேட்குறேன், இது இப்படிதான் டைம்ல நடக்கிறோம். குறிப்பா வந்து இந்த டைம்ல நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு அந்த 2ஆம் கட்ட தலைவர் தான் வந்து தலைவர்கிட்ட சொல்லணும், அவருக்கு இன்சிஸ்ட் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும். அப்பதான் அவருக்கு அந்த விஷயம் புரியும். ஏன்னா எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஷூட்டிங் பண்ணும்போது 7 மணி கால் சீட்னா 6:30 இருக்கிறவர் தான் விஜய் சார். அப்படி இருக்கும்போது இது நீங்க புரிய வைக்கணும்ல. நீங்க தான் அது ஒரு ரீசன் தான். இதை நான் வந்து விஜய் சார் மேல பிளேம் பண்ணவே மாட்டேன். இவங்க ஏன் சொல்லல சார், 8:45 நாங்கள் பரிசு வாங்கியிருக்கேன் சார், நீங்க இங்க இருக்கணும் சார், முடிச்சுட்டு திருப்பி நாமக்கல்ல இருந்து நீங்க வரணும் சார், அந்த டிராவலிங் டைம் இவ்வளவு இருக்கு சார் அப்படின்றது நீங்க சொல்லணுமா இல்லையா? கூடிய கூட்டம் எல்லாமே விஜயவர்களுக்காக கூடிய கூட்டம். இப்படி பொத்தாம்பதுவாக 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது வந்து அதிருப்தி வைக்கிறது எந்த ஒரு சரியா இல்ல. நான் வந்து நீங்க சொல்றீங்க வந்துட்டு விஜய் சாருக்கு தான் சேர்ந்த கூட்டம், அது வேற யாருக்கும் இல்லை அந்த கூட்டம். நான் என்ன சொல்றேன், விஜய் சார் யாரை நம்பி வராரு? இவர்கள் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இத்தனை இது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனை காதல வாங்கிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்துட்டு அவர் வந்து விஜய் சார் வந்து இவங்க நம்பி வராரு, மக்கள் விஜய் சார் நம்பி வர்றாங்க, அதான் உண்மை. ஆனால் ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன் சார், வேற ஒண்ணுமே இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு அதிருப்தியில இருக்கு. 100% பகிரங்கமா சொல்றேன், அதிருப்தியில இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்னு பொதுச் செயலாளர் அந்த நம்ம ஆதவர்ஜன் அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம சிடி நிர்மல்குமார் அண்ணன், இவங்களாம் ஆல்ரெடி அவங்களுக்குலாம் வந்து அரசியல் நல்லா தெரியும். வெல் ட்ரெயின்டு பர்சன். புதுசா இன்னைக்கு வரலாம் அவங்க அரசியலுக்கு, எல்லாமே கிளீனா தெரியும். அப்படிப்பட்டவங்க ஒரு தலைவரை கைட் பண்ணதுல ஏன் தவறாங்கன்னு தான் கேட்கிறேன். கரூர் மாவட்ட செயலாளர் சரி, இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு சார், அதை கூட அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன இது வேணா பண்ணுங்க, என்ன சாதனை, அங்க கூட அவங்களை விட்டு கொடுக்கலையா அவரு?
புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒண்ணுமே இல்லைண்ணே, இப்போ நான் வரேன்னு ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தகவல் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் நீங்க அலர்ட் ஆறீங்களா இல்லையா? பாலாஜி வராரு இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு, இந்த இது கூட ஏன் அவர் அலர்ட் பண்ண முடியலன்னு தான் நான் கேட்கறேன் உங்களை. கரூர் மாவட்ட செயலாளர் இன்று நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு தேவையான சட்ட உதவிகள் கூட கட்சியின் தலைமை தரப்புல வழங்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் குடும்பத்தினர் தரப்புல முன்வைக்கப்படுது. அது நமக்கு அவங்க அணுகிருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. தாவேகாவுல வழக்கறிஞர் அணியெல்லாம் இருக்கிறாங்க. போதிய அளவுல ஒரு நல்ல வழக்கறிஞரை நியமித்து அதற்கான சட்ட பாதுகாப்பு என்பது அவருக்கு வழங்கப்படலன்ற ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமா வைக்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, கட்டமைப்பு கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம், அதான் மெயின். அதாவது யாரு எப்ப என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னு தெரியாது. அதை வந்து நல்ல ஆலோசனையா கூட இருக்கலாம். நான் தான் ஒரே வாரம் சொன்னேன், இந்த சம்பவம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்லாவே சில விஷயம் புரிய வச்சிருக்கு. அவருக்கு அவர் நிறைய அனலைஸ் பண்ணுவாரு, என்னன்னா கூட இருக்கிறதுனால தெரியும், நிறைய அனலைஸ் பண்ணுவாரு. என்னுடைய குற்றச்சாட்டு ஃபுல்லாவே ரெண்டாம் இவங்களோட மேல தான். இவங்க வந்து கைட் பண்ணிடணும், இவங்க கைட் பண்ணி இது இப்படி இருந்திருக்கணும், இந்த டைமுக்கு வரணும். மெயினா டைம் சார், நீங்க பர்மிஷன் வாங்குறீங்களா சார்? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்குறீங்க, இந்த டைம் ஏன் நீங்க அவர்கிட்ட சொல்லல? அப்படி நீங்க இன்சிஸ்ட் பண்ணி இதோடைய வேல்யூவேஷனை சொன்னாதான் தெரியும் அவருக்கு. ஓகேங்களா? ஷூட்டிங் கதை வேற, போறாரு நடிக்கிறாரு சம்பளம் வருது அதெல்லாம் வேற. இது பொலிட்டிக்கல் இருந்த போது அவருக்கு நீங்க ஆலோசனை வழங்க உங்களையே அப்ப கூட வச்சிருக்காரு. இவ்வளவு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஏன் கூட வச்சிருக்காரு சொல்லுங்க? நான் கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை, இருந்தாலும் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரே ஒரு விஷயம் நண்பர், அதை தாண்டி அவருக்கு சில விஷயம் புரியலன்னா அதை நீங்க புரிய வைக்கிறதுக்காக தான் கூட இருக்கீங்க. அனிதா மரணம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இதெல்லாம் வந்தாரு, இடங்களுக்கு சென்றார். ஆனா இன்னமும் கூட இந்த மக்களுக்கு வருவார் சார். இப்ப நான் சொல்லியிருக்கேன் சார், இப்ப வருவார், டெஃபினட்டா வந்து பாப்பார். நீங்க பாருங்க, டெஃபினட்டா வருவார், ஷோரா வருவார். இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கண்டிப்பா சந்திப்பார் சார்.